இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வந்து இப்போ மல்லிகைப்பூ தோட்டம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல நம்ம பாத்தி கட்டி குழி நோண்டி கண்டெல்லாம் வச்சாச்சு. ஒரு குழிக்கு 4 கண்டு மேனிக்க வச்சாச்சு. 4 அடிக்கு 4, அது 4க்கு 4 நம்ம அது வளர்ந்து வரையில் சூப்பராக இருக்குன்றதுக்காக 4க்கு 4, 4 அடிக்கு 4 அந்த கணக்கில் 4 கண்டு வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்கள், எவ்வளோ அழகாக கண்டு வச்சுருக்கோம்னு. இந்த இவர் தான் தோட்ட உரிமையாளர். இவர்கிட்ட கடைசியாக பேசி வருவோம். இதில் வாழைத்தொப்பும் கொண்டு வச்சுருக்காரு. அது இன்னொரு ஏரியாவில் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் போடுறேன். இது முதல்ல ஒரு தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ 2வது தண்ணி மேலாப்பில் உரத்தை போட்டு லைட்டாக விட்டுக்கிட்டு இருக்கோம். அடி உரம் கொடுக்கணும். அடி உரம் கொடுத்தா மட்டும்தான் கண்டு எந்திரிக்கும். அது எலும்புறதுக்கு நம்ம என்னென்ன உரம் கொடுக்குறோமோ அம்பிட்டு உரத்தை கொடுத்து சட்டை கொடுத்து வைக்கணும். தென்னங்கண்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இது எப்படி இப்போ வந்து நம்ம ஒரு சாம்பிள் நம்ம தரைக்கு வருதா என்னன்ட்டு டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இருந்தால் டெஸ்ட்டு பண்ணியிருந்தால் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வைக்கணுமேன்றதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருக்காண்டி இப்போ ஒரு 200 கண்டு மட்டும் வாங்கிட்டு வந்து 4 கண்டு 4 அடிக்கு வச்சு பார்த்துருக்கோம். எப்படி இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மேலும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மல்லிகைப்பூ தோட்டம் எதுவும் வைக்கணும்னா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.